ஆனந்தி வணக்கம். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி முதல் நடைபெற்று வரக்கூடிய காசா மீதான தாக்குதல் என்பது எப்போது அது முடிவுக்கு வரும், எப்போது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வார்கள் என்று ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றே கூறலாம். அதற்காக பல்வேறு நாடுகள் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. இந்த இயக்கத்துக்கான காரணம் என்னவென்றால், மிக முக்கியமான காரணம் என்பது மனித உயிரிழப்பு என்பதையும் தாண்டி அங்கு வாழக்கூடிய மக்கள் உணவு கூட இல்லாமல் மிகவும் சிரமம் அடைந்து வருவதுதான் மிகப்பெரிய வேதனையாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக நம் ஊர்களில் ஒரு மிகப்பெரிய மக்கள் மத்தியில் காணப்படக்கூடிய ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பழக்கம் என்னவென்றால், மற்றவர்களுடைய இயலாமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பதுதான். மற்றவர்கள் அடையக்கூடிய சிரமங்களை அது பணமாக மாற்றக்கூடிய ஒரு மோசமான பழக்கம் தான் தற்போது காசாவில் மிக தீவிரமாக காணப்படுகிறது. அதாவது அங்கு வாழக்கூடிய மக்கள் உணவு கூட இல்லாமல் ஒருவேளை உணவுக்கே கையேந்தக்கூடிய ஒரு நிலைக்கு எப்போது உணவு கிடைக்கும், யார் உணவு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து இயங்கிக் கொண்டிருக்கூடிய ஒரு சூழல் தான் அதிகமாக காணப்படுகிறது. அதை அங்க இருக்கக்கூடிய சில வணிகர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய அடிப்படை உணவுப் பொருட்களுடைய விலை என்பது பல மடங்கு உயர்த்தி விற்பனை செய்து வருகிறார்கள். அப்படி அங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான உணவுப் பொருட்களின் விலையை தான் தற்போது நமக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதை தான் தற்போது நாம் சொல்ல போகின்றோம். அதாவது மிக முக்கியமாக அங்கு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் 1 கிலோ வெங்காயம் பொறுத்தவரையிலும் 4423 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெங்காயம் 4000 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகிறது. 1 கிலோ உருளைக்கிழங்கு 1965. இது அனைத்தும் நம் நாட்டின் ரூபாய் மதிப்பில் நான் குறிப்பிடுகின்றேன். அங்கு ஈரோ, இங்கு நம் நாட்டின் ரூபாய் மதிப்பில் நான் குறிப்பிடுகின்றேன். 1 கிலோ உருளைக்கிழங்கு 1965 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 லிட்டர் சமையல் எண்ணெய் 4177 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ சர்க்கரை 4914 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கப் காபி 1800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போன்று அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய அரிசி, பால் உள்ளிட்ட அனைத்து உணவுப் பொருட்கள் விலையும் 4000-5000 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகிறது. இதில் மிக முக்கியமான விஷயம், அது தொடர்பாக ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோவை பொறுத்தவரையிலும் ஒரு பார்லிஜி பிஸ்கெட் 5 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பார்லிஜி பிஸ்கெட் அங்கு 2342 ரூபாய், கிட்டத்தட்ட 2400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த ஒரு விடயமே அங்கு எந்த அளவுக்கு உணவு பஞ்சம், மக்கள் உணவுக்காக திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த பார்லிஜி பிஸ்கெட் அந்த விலையை பொறுத்தவரையிலும் ஒரு தந்தை தன் குழந்தைக்கு அந்த பிஸ்கெட் பாக்கெட் கொடுக்கிறார். அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுத்த பிறகு அந்த தந்தை முகத்திலும் அந்த குழந்தை முகத்திலும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, ஏதோ காணாததை கண்டுவிட்டோம் என்பது போன்ற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருவர் முகத்திலும் காணப்படுகின்றது. அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை தன் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தந்தை அதை ஒரு பதிவாக போட்டிருக்கிறார். அதாவது, நீண்ட நேர காத்திருப்பு, நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு என் குழந்தைக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கிடைத்து விட்டது, அதனால் என் குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டுக்காகவே நீண்ட நேரமாக, நீண்ட நாட்களாக காத்திருந்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த பிஸ்கெட் பாக்கெட் கிடைத்த பிறகு என் குழந்தை முகத்தில் மிகவும் மகிழ்ச்சி என்று அந்த தந்தை சொல்லக்கூடிய வார்த்தை என்பது மனதை ரணமாக்குகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது என்பதுதான் அனைவருடைய ஒரு ஏக்கமாகவும் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உணவு அங்கு கிடைக்கக்கூடிய உணவை பொறுத்தவரையிலும் தற்போது நாம் கூறிய இந்த விலையேற்றம் என்பது காசு கொடுத்தாலும் கூட கிடைக்காத அளவுக்கு தான். இந்த அளவுக்கு விலை உயர்ந்திருந்தாலும் கூட காசு கொடுத்தாலும் இந்த பொருட்கள் எளிதில் கிடைக்காத வண்ணம் தான் அங்கு காணப்படுகிறது. இப்படிப்பட்ட பொருட்களை வாங்க நாட்கள் கணக்கில் இங்கு காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. யாராவது உணவு கொடுப்பார்களா? அதாவது மிகவும் சொகுசாக வாழ்ந்தவர்கள், அதிக வசதியோடு வாழ்ந்தவர்கள் எல்லாரும் கூட வீதிக்கு வந்து கட்டை கையில் ஏந்தி யாராவது உணவு கொடுப்பார்களா என்று இயங்கக்கூடிய ஒரு பரிதாப நிலைதான் காசாவில் காணப்படுகிறது. இந்த ஒரு விடயத்துக்காகவே அந்த போர் விரைவில் முற்று பெற்று அந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் நம் உட்பட அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எப்போது இந்த நிலை மாறும் என்பதை மனிதர்களும் சிந்திக்க வேண்டும். இதுபோன்ற ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையும் தாண்டி போரில் வெற்றி பெற்று என்ன சாதிக்க போகின்றோம் என்ற பல கேள்விகள் தான் இந்த வீடியோ, இந்த செய்தி என்பது நமக்கு எழுப்புகின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.